Hi friends, welcome to Kokila's channel. இன்னைக்கு இந்த வீடியோல கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்து ஒரு 6 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கொஞ்சமா பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். ரெண்டுமே நல்லா பொரிஞ்ச பிறகு 20 ல இருந்து 25 சின்ன வெங்காயத்தை தோலை உரிச்சு வச்சிருக்க அதை போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். ஒரு 15 பூண்டை உரிச்சு வச்சிருக்க அதை போட்டுக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 3 தக்காளியை நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்க அதை போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமா கொத்தமல்லியை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் கத்திரிக்காவை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்க அதை போட்டுக்கலாம். போட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். 4 ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். போட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளியை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி கெட்டியாக கரைச்சி வச்சிருக்க அதை ஊற்றிக்கலாம். அப்புறம் ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றின பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிம்மில் ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காரக்குழம்புல தனியாத்தூள் இந்த மசாலா அந்த மசாலான்னு போடணும்னு அவசியமே இல்லை. நம்ம வீட்டில் வச்சுருக்க சாம்பார் மிளகாய் தூள் போட்டாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டாடா.